அஸ்ட்ரோ பக்தி டாக் என்ற இந்த காணொலியின் மூலம் உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி. ஜூன் 29ஆம் தேதி சுக்கிரன் இப்போ இருக்கிற மேஷராசிலேருந்து ரிஷபராசிக்கு மூவ் ஆக போகிறார். பெயர்ச்சி அப்படின்னு சொல்லலாம். தன்னுடைய இடத்துக்கு ஆட்சியில் போக போகிறார். மீன ராசியில் இருக்கும்போது உச்சத்தில் இருந்தார். உச்சத்திலிருந்து கொஞ்சம் குறைந்து வந்தார். இப்போது ஆட்சி இடத்துக்கு போக போகிறார். தன்னுடைய இடத்துக்கு, தான் வீட்டுக்கே போகிறேன் அப்படின்ற இடத்துக்கு போகிறது. நார்மலாக என்ன சொல்லுவோம், ஒரு ஊருக்கு போயிட்டு திரும்பி வீட்டுக்குள்ளே வரும்போது கொஞ்சம் ஆசுவாசப்படுத்திக்கிட்டு வீட்டை பற்றின விஷயங்களெல்லாம் யோசிப்போம் இல்லையா? அப்படிப்பட்ட யோசனைகள் எல்லாம் உண்டு. சுக்கிரனுடைய அந்த காரகம் அப்படின்னு சொல்லக்கூடியது என்னென்னா, நார்மலாக அந்த ஆடம்பர பிரியம் அப்படின்னு சொல்லுவாங்க. நல்ல சென்டெல்லாம் போட்டுக்கிட்டு நல்ல அயன் பண்ண சட்டை, புது சட்டை, பளபளன்னு இருக்கக்கூடிய சட்டைகள் இப்படி பண்ணுறது. கலைத்துறைகளிலே வெற்றியை பற்றி மீடியா ரிலேட்டட் பர்சனுக்கு சுக்கிரன் ரொம்ப முக்கியம். வியாபாரத்திலே நிதி, வணிகம், பொருளாதாரம் அப்படின்னு பேசினா சுக்கிரன் வேணும். மனசில் சந்தோஷம், களிப்பு, உறவு, இனிமை இதெல்லாம் வேணும்னா சுக்கிரன் வேணும். இப்போ குடும்ப சூழ்நிலை நல்லா வேணும்னா சுக்கிரன் நல்லா இருக்கணும். அதனால தான் பெண் அப்படிங்கிற பார்க்கும்போது சுக்கிரன் அப்படின்னு பார்ப்போம். பையனுக்கு பையன் பார்க்குறதுக்கு செவ்வாயை பார்ப்போம். அழகாக இருக்கணும் அப்படின்னு கேட்குறதெல்லாம் சுக்கிரன் நல்லாயிருக்கும். தோற்றத்திலே அழகு, கவர்ச்சி, ஆரோக்கியம் இதெல்லாம் இருந்தால் சுக்கிரன் நல்லா இருக்கான்னு அர்த்தம். சுக்கிரன் கெட்டுப்பிட்டான்னு வச்சுக்கோமே, திருமண வாழ்க்கை கெட்டுப்படும். காதல் உறவு, பிணக்கங்கள் வருவதில்ல, விட்டு பிரிதெல்லாம் சொல்கிறோமே, கருத்து வேறுபாடு, சண்டை சச்சரவு, ஒருத்தருக்கு பார்த்துக்கவே மாட்டாங்க, மனஸ்தாபங்கள் சுக்கிரன் கெட்டதுனால வரும். பொருளாதாரத்திலே பெரிய விதத்தில் சரிவு, இழப்பு, ஏமாற்றிட்டு போட்டான் சார் அப்படின்னு மோசடி, உடம்பே முடியல, ஒய்ஃபு உடம்பு முடியாமல் படுத்திருக்கிறான்னு இன்னொருத்தர் கூட சேர்ந்து போகிற கள்ளத்தொடர்பு போன்ற விஷயங்கள், இந்த சம்பந்தப்பட்ட விஷயங்கள். பெண்களுக்கு இந்த மாத ரொட்டீன் சொல்லக்கூடிய அந்த மாதவிடாய் சில சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் பிரச்சனைகளாக மாறுவது, நோய்களாக மாறுவது. சிறுநீரகத்திலே பிரச்சனைகள், கிட்னி ஃபெயிலியர், கிட்னி ப்ராப்ளம்ஸ், யூட்ரல் ரிமூவர்ஸ், மன அழுத்தம், மன வெளிப்பாடை எப்படி சொல்கிறதுன்னு தெரிலைங்க சார், ரகசியமாக வச்சுக்க வேண்டியிருக்குது, மனக்குழப்பமாக இருக்குது, ஸ்ட்ரெஸ் நிறையா இருக்குது. இதெல்லாம் சுக்கிரன் பண்ணக்கூடிய விஷயம். எதையுமே அதிகமான ஈடுபாடு, காமமாக இருந்தாலும் சரி, தொழிலாக இருந்தாலும் சரி, அதிகமாக ஈடுபடுறது. இதனால் வரக்கூடிய விஷயங்கள். இவங்கெல்லாம் போய் சூதாட்டெல்லாம் கற்றுக்கிட்டாங்கன்னா பெருசாக அதிலே இறங்கிடுவாங்க. எந்த கெட்ட பழக்கம் கற்றுக்கிட்டாலும் அதிலே ஃபுல்லாக எப்படியோ பரம்பரையாக உட்கார்ற மாதிரி உட்காந்துருவாங்க. அப்படி கெட்ட பழக்கங்கள் பழகினாலும் இந்த சுக்கிரன் கொடுத்துருவாங்க. ஏன்னா சுக்கிராச்சாரியார் அசுரர்களின் குரு. அவர் கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருப்பார். கண்ட்ரோலுக்கு மீறினதான் இந்த அசுரங்கள்லாம் பண்ணுவாங்க நார்மலாக இல்லையா? குரு சொன்னதை கேட்பாங்க, குரு மிஞ்சி தான் செய்வாங்க எல்லா வேலையும். அதுக்கப்புறம் குரு கட்டுப்படுத்தி கூட்டு வரணும், வேறு வழி கிடையாது. குருவே அடிபட்டுக்கிறார் சில நேரத்தில். மகாபலி சக்கரவர்த்தியை காப்பாற்றுறதுக்காக அவர் என்ன பண்ணுறார், வண்டு உருவாக போய் உட்காந்துக்கிறார். தாரை வாத்துட்டா நீ மாட்டிப்படா எப்பா அப்படின்ட்டு. ஆனாலும் வாமனராக வந்தவர் என்ன செய்கிறார், தர்பை அப்படிங்கிறத வச்சுக்கிட்டு அதுதான் அவருடைய ஆயுதம்னு வைக்கிறார். எப்படி நம்ம ஆனந்த சேனரை அவர் கையில் கூட்டிகிட்டு வந்தார், அவர் கூட்டிகிட்டு வந்து அவர் கண்ணை குத்துறார், கண்ணை கொடுத்துட்றார் பாவம். அப்படிலாம் அவர் காப்பாற்றணும்னு வருவார். அப்படி கெட்ட சகவாசத்துடன் செல்லக்கூடிய விஷயங்களையும் இந்த சுக்கிர பெயர்ச்சி அது இண்டிகேட் பண்ணும். நம்ம தான் புரிஞ்சுக்கணும், ஓஹோ நம்ம போயிட்டுருக்கிற பாதை தப்பாக இருக்குது, சரியாக போகணும்னு. இப்படி இந்த ரிஷபராசிக்குள்ளரை வந்து ஆட்சியில் அமரும்போது இவ்வளோ நல்லதும் கெட்டதும் சேர்ந்து அமையும். தங்கத்துக்கு எப்படி முக்கியமான காரணம் அப்படின்னா நம்ம குருவை சொல்கிறோமோ, அவர் வெள்ளிக்கு சாந்தினின்னு சொல்லக்கூடிய இந்த வெள்ளிக்கு இந்த சுக்கிரன். அதனால தான் அவருக்கு வெள்ளிக்கிழமைன்னு பேர், சுக்கிரவாரம்னு பேர், வெள்ளிக்கிழமைன்னு அதனால தான் பேர் வச்சாங்க. வெள்ளி நகைகள் வாங்கிறது, வெள்ளி ரோகிணி அப்படிங்கூடைய அந்த நாளில் வந்து வெள்ளிக்கிழமை அன்றைக்கி ரோகிணி நட்சத்திரம் வரும்போது வெள்ளி ரோகிணின்னு சொல்லி நீங்கள் வெள்ளி பொருட்கள் வாங்கினாலும் வீட்டில் செமிருதியாக வெள்ளி இருக்குன்னு சொல்லுவாங்க. கலைகள், இசை, பாடுதல்லாம் வந்து இந்த சுக்கிரனுடைய ஆற்றனால் வரக்கூடிய இதெல்லாம் இந்த வெள்ளிக்கிழமை துவங்க வைப்பார்கள். நவராத்திரிங்கள்லாம் போடும்போது பாடல்கள் எல்லாம் பாடுவாங்க இல்லையா, அந்த பாடல்கள் எல்லாம் இதுக்கு தான் ரீசன்.
அது மாதிரி வெள்ளை நிற பொருட்களை தானம் செய்வது முக்கியமாக மொச்சை அப்படிங்கிற தானியம் இந்த சுக்கிரனுடைய பரிகாரத்துக்கான தானியம். இவரை தானம் செய்வதனாலும் சுக்கிரனை சாந்தப்படுத்த முடியும் அப்படின்னு வச்சுக்கிறாங்க. சுக்கிரனை வணங்கணும்னா தாயாரை வணங்கணும், அம்பிகையை வணங்கணும், காளியை வணங்கணும். நவாக்ஷரி அப்படின்னு சொல்லக்கூடியது லக்ஷ்மி, சரஸ்வதி தேவி, துர்கா தேவி, இந்த 3 பேரையும் வணங்கினா உங்களுக்கு நல்லது நடக்கும்னு சொல்லுவாங்க. இந்த அமைப்பு உள்ள தேவதைகள் எல்லாம் வணங்குவதற்கு உகந்தது இந்த சுக்கிரனுடைய அந்த பயிற்சியும் போது செய்யக்கூடியது. அதனாலும் நமக்கு செய்யக்கூடிய வாழ்க்கையில் நல்லதொரு வளர்ச்சி வேணும். பொருளாதாரத்திலே சிந்தனையற்று இருப்பவர்களுக்கு சிந்தனை உருவாக்கணும். அப்போ தான் நமக்கு வாழ்க்கையில் வளங்கள் பெருகும். அது ஆசை இருந்தால் தான் மற்றதெல்லாம். ஆசை இல்லைன்னா புத்தர் மாதிரி ஆகிடுவோம். ஆசை அறைவு அப்படின்னு சொன்னார்னா புத்தர் ஆகிடுவோம். ஆசை இருந்ததுன்னா எதுக்கும் ஆசைப்படு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்படி அந்த ஆசைப்படுறதை வைக்கிறதுக்கு சுக்கிரன் வேணும் அப்படின்னு பார்க்குறோம். இந்த சுக்கிரன் தன்னுடைய ராசிக்குள்ளர சூரியனை பகையாய் வைத்திருப்பார், சந்திரனை உச்சமாக வச்சிருப்பார், செவ்வாயை சமமாக வச்சிருப்பார், புதனை ஃப்ரெண்டாக வச்சிருப்பார், குருவை இன்னொரு குருவானதால் பகையாக பார்ப்பார், தன்னை தானே ஆட்சியாய் அமைத்து கொள்வார். சுக்கிரனுக்கு சனி எப்பவும் ஃப்ரெண்டு, ராகு கேது இங்கே நீச்சம் அடைவார்கள் இப்படின்னு இருக்குது. காலபுருஷ தத்துவத்தின் 2ஆம் இடமான குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம், தனஸ்தானம் என்ற இடம் அது. அதனால் இங்கே பெயர்ந்து வரக்கூடிய சூழ்நிலை குடும்பத்திலே சுபிட்சத்தை தருமா, வெற்றியை தருமா, பொருளாதாரத்திலே வளர்ச்சி தருமா அப்படிங்கிற கேள்விக்கெல்லாம் நம்ம ஒரு ராசியும் எப்படி சுக்கிரன் பலனாக மாறுகிறார்ன்றது டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாருங்கள் தொடர்வோம். வணக்கம் மேஷராசி அன்பர்களே, உங்களுக்கு நல்ல தைரியம், எதையும் சாதிக்க வேண்டிய எண்ணம், எப்படியும் எந்த பால் போட்டாலும் 6 அடிப்பேன் அப்படிங்கிற ஒரு துருசுறுப்புத்தனம், இதெல்லாம் ஒருங்கே பெற்றவர். அதனால் எப்படியே ஆர்வனா எங்கே வேணால் போட்டோம் சார், எனக்கு கவலையே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கும் சில நேரத்தில் பூமியெல்லாம் சுற்றுது, எனக்கு என் பேரை எப்படியான மாற்றி வச்சுக்கணும் அப்படின்னு போவீங்கள, அந்த சுக்கிரன்ற பேர் மாறினோடனே சுக்கிரதசை அடிச்சுட்டான்னு பார்க்க வேண்டியிருக்குல்ல. இப்படி நம்ம மனசில் எதானு மாற்றினா வாழ்க்கை மாறுமான்னு ஒரு எண்ணமும் ஆசையும் வரும். சிலவங்க சும்மாவே போகும்போது இந்த வாசலில் கிளிஜோசியெல்லாம் பண்ணிட்டுருப்பாங்க. எட்டி பார்த்து சும்மா 2 கார்டு எடு, என்ன தான் சொல்லுது பார்ப்போன்னு டைம் பாஸ்க்காகனு பார்த்து அதுக்கப்புறமா அதனுடைய அந்த சாரத்தை வாங்கிக்கிட்டு இவங்க வேலை செய்ய ஆரம்பிப்பாங்க. அப்படி பட்டும் படாமல் இருந்தாலும் இதை பற்றின ஒரு ஆர்வம் கொண்டவர் நீங்கள். இப்போது உங்கள் ராசிக்குள்ளே இருந்த இந்த சுக்கிர பகவான் 2ஆம் இடமான குடும்பஸ்தானம், தனஸ்தானம், வாக்குஸ்தானம் என்கிற இடத்துக்குள்ளர ஆட்சியாக அமையப் போகிறார். அப்போது உங்களுக்கு பணம் வரவு எப்படி இருக்கும்னு பார்த்தா, நார்மலாகவே தனஸ்தானத்துக்குள்ளே உட்கார்ந்தால் லக்ஷ்மி கடாட்சம்னு சொல்லுவோம். பணம் 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 பண்ணுற எண்ணங்கள்லாம் நல்லா வரும். குடும்பத்தில் உட்கார்ந்ததுனாலே நல்ல ஆடம்பர விஷயங்களெல்லாம் நல்லதாக நடப்பதற்கான வாய்ப்புகளும் அதற்கான பண வரவுகளும் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் அந்த சுக்கிரன் துலாஸ்துக்கும் 7வது தானம் சொல்லக்கூடியது அதுக்கும் அதிபதியானவர்னால உங்களுக்கு கலத்திறன் மூலமாக, பங்குதாரர் மூலியமாக செலவுகள் வருவதற்கும் ஆடம்பர செலவுகள் உங்களுக்கு லாபமாய் அமைவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. பொருளாதாரத்திலே நல்ல வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையும், கணவன் மனைவி உறவிலே இனிமையும் அன்பையும் புகட்டுவதாகவும் மகிழ்ச்சி மனதிலே பெருகுவதாகவும், சில அன்பர்களுக்கு கலைத்துறையிலே மேன்மைப்பட்டு வருவதற்கான நல்ல வாய்ப்புகளும் உண்டாகும். வாக்கில் இனிமை இருப்பதனாலே பாடகர்கள் அந்த பாட்டிலே ஹிட் சாங் கொடுக்கக்கூடிய சூழ்நிலை,
முகப்பொலிவு தோற்றங்கள் நன்றாக இருக்கக்கூடிய சூழ்நிலையினாலே நல்லதொரு முக பாவங்களை காட்டி நடிக்கக்கூடிய வாய்ப்புகள், கலைத்துறையிலே ஒரு மிளிர்கின்ற மாற்றங்களை பெறக்கூடிய வாய்ப்பையும், அவார்ட்ஸ் ரிவார்ட்ஸ் போன்றதெல்லாம் கிடைக்கக்கூடிய சூழ்நிலையும் மேஷராசிக்காரரான உங்களுக்கு இந்த சுக்கிர பெயர்ச்சி பெற்றுத்தரக்கூடும். சில அன்பர்களுக்கு குடும்பத்திலே கருத்து வேறுபாடுகள்லாம் இருந்தது, அது கொஞ்சம் விலகக்கூடிய சூழ்நிலையில் காட்டும். தாமதமாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலைகள் கொஞ்சம் மாற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டாகும். ஆல் கிளிட்டர்ஸ் ஆர் நாட் கோல்டு அப்படின்வான், எல்லாம் மின்னுவதெல்லாம் பொன்னல்ல அப்படின்னு சொல்லும்போது, ஆமாங்க நான் வச்சுருக்கிறதெல்லாம் வெள்ளிங்க அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையும் உங்களுக்கு இருக்கிறதுனால வெள்ளி நகையின் மோகங்கள் கொஞ்சம் ஜாஸ்தியாகும். பிளாட்டினம் போன்ற இதர ஆபரணங்களை வாங்குவதிலே கொஞ்சம் மோகம் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அது பற்றின எண்ணங்களும் அதை பற்றின வியாபாரங்களை நுணுக்கங்களை புரிந்து கொண்டு அதை குடும்பத்தில் சேர்க்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணமும் வரும். தன்னுடைய பார்வையாலே உங்களுடைய 8ஆம் இடமான விருச்சிக ராசியை பார்ப்பதனாலே எதிர்பாராத வகையிலே உடலிலே சிறுநீரக கோளாறுகள் வருவதற்கு வாய்ப்புகளும் இருப்பதனாலே சற்றே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். காமம் என்கிற அந்த கட்டுப்பாடுடன் இல்லாத விஷயத்தில் இந்த மர்மஸ்தானங்கள் அடிவாங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால் கொஞ்சம் அந்த விஷயத்தில் கொஞ்சம் கண்ட்ரோல்டாக இருக்கணும், கட்டுக்கோப்பு அப்படின்னு வரணும், இல்லைன்னா மாட்டிப்போம். மருத்துவத்தின் தொடர்பான செலவுகள் அந்த விஷயத்தில் இண்டிகேட் ஆகிடும். போதைப் பொருட்கள், காமம், சூதாட்டம் இதெல்லாம் உங்களை எக்ஸ்ட்ராவாக இழுத்து வம்புல மாட்டி விடும். அதனால் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி இந்த விஷயத்துக்குள்ளே போகாமல் இல்லீகல் அப்படிங்கிற டேகை அழகாக மனசில் போட்டிங்கன்னா போதும். இப்படி இல்லைன்னா பண்ணிட்டீங்கன்னா என்னாகும், மன அழுத்தம் ஜாஸ்தியாகும், பிரச்சனைகள் நீங்களே விலை கொடுத்து வாங்கின மாதிரி ஆகிடும். இதனால் நிதி இழப்புகள் வருவதற்கு சூழ்நிலைகள் ஏற்படுத்தக்கூடியதாக அமைவதனாலே எக்ஸ்ட்ராவாக காஷனாக இருக்கணும். காதலை நம்பி காதலி வீட்டை விட்டு ஓடுவது, காதலியை நம்பி காதலன் வீட்டை விட்டு ஓடுவது போன்ற புறம்போக்குகள் அப்படின்னு வெளியில் ஓடுவது அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வேண்டாம். உறவுகளிலே மேம்படக்கூடிய சூழ்நிலை இல்லாத சூழ்நிலையெல்லாம் தோல்விகளை பெற்றுத்தரும். அதையும் கொஞ்சம் காஷனாக வச்சுக்கணும். மனசு ஒத்து போச்சு ஆனாலும் பாதி வழி தான் போகும், மீதி தாண்டாது. அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய சூழ்நிலையும் இதை மனசில் வச்சுக்கோங்க. வளர்ச்சியை நோக்கி தான் போகிறேன் அப்படிங்கிற எண்ணத்திலே ஆசை கண்ணை மறைக்கும். மோகம் 30 நாள், ஆசை 60 நாள் போச்சு. ஆசை 60 நாள், மோகம் 30 நாள் போச்சு. இப்படி மாறி போயிடும். நடுவில் தொங்க விட்டு போயிடுவான், வம்பு பிடிச்ச விவகாரம். அதனால் கொஞ்சம் எச்சரிக்கை அப்படிங்கிறத அங்கே வச்சுக்கணும். ஸோ ஆடம்பர வாழ்க்கைன்னா பகட்டு அப்படின்னு வந்துடும். பகட்டுனால அப்படி நம்ம மன ஜிகு ஜிகுன்னு இருக்குன்னா கண் மறைச்சிரும். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. புத்தி தடுமாற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதனாலே முடிந்தவரை உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய ஆசான்களை கேட்டு நடப்பது. எப்படி சுக்கிராச்சாரியரை கேட்டு அசுரர்கள் எல்லா காரியத்துக்கும் அவர் குருவாக வச்சுக்கிட்டு பண்ணாங்களோ அப்படி நான் இதுக்கு முன்னாடி இப்படி பண்ணியிருந்தேன், ஒரு நிபுணரை கேட்டுக்கிறேன் அப்படின்னு நிபுணரை கேட்டுக்கிட்டு செஞ்சிங்கன்னா நல்லது. நானாக செய்வேன்னா பதறிட்டு மட்டும் இல்லை, தைரியம் அசட்டு தைரியமாக போட்டுனா கூட பிரச்சனை உங்களுக்கு தான். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. இந்த காலகட்டங்களே உங்களுக்கு இசை, ஓவியம், நடனம், கலை இதெல்லாம் அழகாக குடும்பத்தில் நல்ல ஒரு குதூகலத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இருப்பதனால் மகிழ்ச்சி அங்கே பொருளாதாரத்தில் நல்ல வளர்ச்சி கொடுப்பதனால கொடுக்கும்.
அது ஒரு சந்தோஷத்தையும் நல்ல ஆரோக்கியத்தையும் கொடுக்கக்கூடிய சூழ்நிலையும் இருக்குது. இதை எப்படி கேபிட்டலைஸ் பண்ணிக்கிறது, இதை எப்படி பெற்றுக்கொள்வது நாம் அப்படின்னா, எவ்வளவு தூரம் இந்த வெள்ளிக்கிழமை தோறும் சந்தோஷி மாதா அப்படின்னு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சந்தோஷி பேசே சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய இந்த நார்த் சைட்லலாம் பார்த்திங்கன்னா அப்படி சாமி ஒரு கலசத்து மேலே அப்படி உட்கார்ந்துருக்க மாதிரி இருக்கும். அப்படிப்பட்ட தெய்வத்தை நீங்கள் வர்ஷிப் சொல்லும்போது, வணங்கும்போது, இந்த ஆகர்ஷணம், தன ஆகர்ஷணம் சொல்லுவோம், அப்படி தனம் உங்களை வந்து சேரும், பணம் வந்து சேரும், வெற்றிகள் வந்து சேரும், பொருளாதார வளர்ச்சியை பெற்றுக்கொள்வீர்கள். இதனால் வாழ்க்கையில் சுபிட்சங்கள் பல உண்டாகும். நல்லது நடக்கும், நல்லதே நடக்கட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் ரிஷபராசி அன்பர்களே. உங்கள் ராசிக்குள்ளர உங்கள் ராசிநாதனான சுக்கிரன் உச்சத்தில் வந்து நிற்க போகிறார். இங்கே 3 விதமான நட்சத்திரங்கள் உண்டு. கார்த்திகை நட்சத்திரத்தின் 2, 3, 4 என்ற பாதங்களும், ரோகிணி நட்சத்திரத்தின் முழுதான 4 பாதங்களும், மிருகசிரீஷம் அப்படிங்கிற செவ்வாய் நட்சத்திரத்தில் 2 பாதங்களும் உண்டு. அப்போது சூரியன், சந்திரன், செவ்வாய் 3 பேரும் ஒருங்கே அமர்ந்து கொண்டு இருக்கக்கூடிய ரிஷபராசியாக அமைகிறது. கம்போஸ்டாக இருக்குது. அதில் ரோகிணி நட்சத்திரம் உங்களுக்கே தெரியும், சந்திரன் அங்கே குஷியாக உச்சமாக போகக்கூடிய ஒரு நட்சத்திரம். அப்போ மனது சந்தோஷப்படக்கூடிய விஷயங்கள் எல்லாம் இந்த மாதத்திலே இந்த சுக்கிரனுடைய பெயர்ச்சினாலே நடக்கப் போகிறது. சந்தோஷம் எப்படி வரும் அப்படின்னா, பகட்டாக வரும், ஆடம்பரமாக வரும், அப்படி கமன்னு இருக்கும்னு அந்த மாதிரி கமன்னு மணக்கும், அப்படி இருக்கும். சுக்கிரனால் அப்படி மணக்கும், ஜிலுன்னு இருக்கும்னுவாங்க. சௌக்கியங்கள் பெற்றுத்தரக்கூடிய சூழ்நிலையும், பண வரவை அதிகப்படுத்தக்கூடிய காரணமாலும், கலைத்துறையிலே இருப்பவர்களுக்கு புதிய கான்ட்ராக்ட்லாம் கிடைக்கும். புதுசாக ஒரு 2 ப்ராஜெக்ட்ஸ் பண்ணலாமா சார் அப்படின்னு கேட்பான். ப்ராஜெக்ட்ஸ் நல்லா இருக்குது சார், தைரியமாக பண்ணுங்க அப்படின்னு 2 பேரும் வந்து உங்களுக்கு ஊக்கம் கொடுப்பார்கள். ஏன்னா 7ஆம் இடத்துல விருச்சிக ராசியிலேருந்து பார்வை செவ்வாய் வீட்டிலேருந்து வரதுனால தைரியம் கொடுப்பாங்க, பண்ணலாம் சார். 2ஆம் இடத்துல புதன் இருக்கிறதுனாலையும், அங்கே ஏற்கனவே குரு உட்கார்ந்துருக்கிறதுனாலையும், பணத்துக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லைங்க, எத்தனை வேணால் போகலாம் நம்ம அப்படின்னு பட்ஜெட்டும் கொஞ்சம் பெருசாகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. நல்ல பாட்டு எழுதுகிறவங்க வேணும், நல்ல மியூசிக் போடுறவங்க வேணும், நல்ல கோரியோகிராஃபர் வேணும், நல்ல சினிமோட்டோகிராஃபர் வேணும், நல்ல எடிட்டர் வேணும், நல்ல மீடியோகிராஃபர்னு எல்லா மீடியா ரிலேட்டட் சம்மந்தம் எல்லாமே, இன்க்ளூடிங் யூடியூபு, வீடியோஸ் ஆஃப் ஆல் மீடியாஸ், ஆடியோ அண்ட் மீடியா, போட்காஸ்ட் எல்லாத்துக்கும் வச்சுக்கலாம். எங்கெல்லாம் நயமாக கலைத்துடன் வரக்கூடிய கலை நயங்கள் பெற்றிருக்கிறதோ அங்கெல்லாம் இங்கே சுக்கிரன் வியாபித்திருக்கிறார் அப்படின்னு அர்த்தம். அழகு எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் சுக்கிரன் இருக்கிறார். அதனால் நல்ல வளர்ச்சியை அப்படி பூஸ்டப் பண்ணி கொடுத்துருவார், ஃபஸ்ட் கிளாஸாக செய்யும். உறவுகளிலே இனிமை, இன்பம், குடும்பத்திலே ஒரு நல்ல சூழ்நிலை, குடும்பம் எண்ணங்களே நல்ல எண்ணங்கள், சிந்தனை நல்லா இருந்தால் மற்ற எல்லாம் நல்லாயிருக்கும் இல்லையா. தோற்ற பொலிவு, வெளியில் போகும்போதே மூஞ்சை நல்லா ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கணும் சொல்லும். ஆள் பாதி ஆட பாதி அப்படின்வாங்க. அப்படி பார்த்த உடனே ஃபேஸ் வேல்யூன்னுவாங்க. முகத்தை பார்த்தாலே பொலிவாக இருக்குதுங்க அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அந்த முகப்பொலிவு ரொம்ப நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது, ஃபஸ்ட் கிளாஸ் அப்படின்னு எடுத்ததுமே உங்களை பற்றி நல்ல ஒரு பேட் ஒர்க். திருமணத்தில் இருந்தவர்களுக்கு திருமணமாகுவதற்கான எண்ண ஓட்டங்கள்லாம் கரெக்டாக வந்து எண்ணத்தை பிரகாரம் காரியங்களும் நடக்க ஆரம்பிச்சிடும். 7ஆம் இடம் கலத்திரஸ்தானத்துடைய விஷயம்லாம் உங்களுக்கு ரீபோர்ட் ஆகும். பணம் வரும், தனம் வருவதற்கான வாய்ப்பு, ஐஸ்வர்யம் என்ற குழந்தை பேரு, மக்கட்பேரு, மண் மனை வாகன யோகம், ஆடம்பரம், லக்ஸுரி இதெல்லாம் வரும். சில அன்பர்களுக்கு
நல்ல ஒரு வாகன வசதியெல்லாம் கிடைக்கும். புதிய வாகனம் வாங்குவீர்கள். பங்களா வாங்கக்கூடிய சூழ்நிலை, பெரிய கட்டிடங்கள் வாங்கக்கூடிய சூழ்நிலையும் இந்த நேரத்தில் அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. லேண்ட் வாங்கினா கூட ஃபுல் லேண்டு, ஒரு 4 ஏக்கர் 8 ஏக்கர் 5 ஏக்கர் அப்படி பெரிய லேண்ட் தான், சின்னதெல்லாம் இல்லை, எல்லாம் பெருசாக லக்ஸுரியாக இருக்கும். பண பயிர்கள் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். லைக் ஏலக்காய், கிராம்பு, முந்திரி அப்படி பணப்பயிர்களிலே கொஞ்சம் முதலீடு செய்வீர்கள். அதெல்லாம் உங்களுக்கு லாபங்களை பெற்றுத்தரக்கூடிய காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் அமையவிருக்கிறது. மொத்தத்தில் கொஞ்சம் பண வசதிகளை பற்றிய எண்ணங்களும் அதற்கான வழிகளையும் நீங்கள் ஏற்படுத்தி கொள்வீர்கள். எண்ணம் வந்துட்டு எண்ணம் போல் வாழ்வுன்னு அதுக்கேற்ற வழி கொடுக்குறீங்க. அதனால் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும். நிகழ்வுகள் நல்லதாக இருக்கிறதுனாலே அந்த சுப நிகழ்ச்சிகளிலே நிறைய ஆடை ஆபரணங்கள் போன்ற அதிகப்படியான மேம்பாட்ட விஷயங்களும், வேலை போன்ற விஷயங்களிலே இருந்த தடைகளும் நீங்கும். நீங்கள் எப்படி ப்ரெசன்ட் பண்ணுறீங்களோ அப்படிக்கேற்றாவது உங்களுக்கு வேலை கிடைக்கும் இல்லைங்களா? நீங்கள் ப்ரெசன்ட் பண்ணும்போதே ஸ்ட்ராங்காக சொல்லுவீங்க, நான் இப்படிலாம் பண்ணுவேன். உங்கள் முகத்திலேயே ஒரு கவர்ச்சி இருக்கிறதுனால பிடிச்சிருவாங்க. சரி, இவங்க வந்தால் எப்படியா வேலை செஞ்சுருவாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இவங்களை வச்சு 4 விஷயம் டெவலப் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை எம்ப்ளாய் பண்ணுறவனும் ஒரு யோசனை பண்ணிவிடுவான். அப்படி உங்களுக்கு கூட அந்த அட்ராக்ஷன் அப்படி வந்து நின்றும். நீங்கள் நெகட்டிவ் ட்ரோல்னால் என்னதுன்னா, எல்லாரையும் அதிகப்படியாக நம்பிடுவீங்க. அதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கு. எல்லாரையும் அதிகப்படியாக நம்பினா ஏமாற்றம் வரும். எதிர்பார்த்தால் ஏமாற்றம். அதனால் அதிகப்படியாக நம்பக்கூடாது. அப்படி பண்ணிட்டீங்கன்னா அதனால் வரக்கூடிய சிக்கல் என்னென்னா, மனத்தில் குழப்பம். இந்த அதிக ஈடுபாடு எப்படி இருக்கும்? நார்மலாக சொல்லுவோம், கெட்ட பழக்கத்தெல்லாம் பழக்கினா அவளை சீக்கிரம் விட முடியாதுன்னு. அப்போ நல்ல பழக்கத்தை பழக்கி கொடுத்து நல்லது தானே. அதனால் கெட்டதை தவிர்த்து நல்லதை பிடித்து கொள்ளக்கூடிய சூழ்நிலையை மனதில் கொண்டு போய்க்கணும். அப்போது உங்களுக்கு நல்லதை அதிகமாக யோசிக்க வேண்டும், கெட்ட பழக்கங்களை விட்டுவிட வேண்டும். லைன் ஒன்லி ஒர்த்து ஃபோக்கஸ்டு வைப் இருக்கும், பாசிட்டிவ் வைப்னு சொல்லுவோம். அந்த மாதிரி உங்களை வளர்ச்சி கொடுக்கக்கூடியது மட்டும் பண்ணுங்கள். எது 4 செவத்தை விட்டு வெளியில் பார்த்தாலும் கெடுதலாக தோணும்னு சொன்னாலும் அது பண்ணாதே இருக்கிறது நல்லது. இது நல்லா மனசில் புரிஞ்சுக்கிடுங்க. அப்போ தீய பழக்கங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கா? ஆமாம் இருக்குது, அதை விட்டுடுங்க. சனி தன்னுடைய பார்வையால் உங்களை பார்க்கக்கூடிய சூழ்நிலை. உங்கள் ராசி நாதனுடைய ஃப்ரெண்டு. அதனால் தீய பழக்கங்கள் வருவதற்கான எண்ணங்கள் வந்தால் நிறுத்திடுங்க. ஏன்னா அடி விழும், பெருசாக செய்யப்படாது. முடிந்தவரை இந்த போதைப் பொருட்கள், சூதாட்டங்கள் இதெல்லாம் விட்டுடுங்க. இதெல்லாம் வேணாம். நமக்கு எக்ஸ்ட்ராவாக வெளியிலேருந்து எங்கேயோதோ ஏதோ இடத்துல காசு வருதுலாம் யோசிக்கிறீங்களே, வேண்டவே வேண்டாம். எப்படி இதை விட்டு வெளியில் வர்றது? மனதை மாற்றுங்கள். ஆசை எப்படி போகணும்? தெய்வீக நிலைகளில் ஆசை போகலாம். நல்ல வெள்ளை பூக்கள் எல்லாம் கொண்டு போய் சுவாமிகிட்ட நைவேத்தியம் பண்ணுறது, நல்ல பால் சர்க்கரை கலந்து நைவேத்தியத்துக்கு டெய்லியே வச்சுட்டு அவர் வணங்குவது, வெள்ளி நகைகளெல்லாம் சுவாமிக்கு அணிவித்து விட்டு அவர்களை வணங்குவது, இப்படி நல்ல காரியங்களை செய்யும்போது மனதில் ஒருநிலைப்படுத்தப்பட்ட எண்ணங்கள் வரும்போது கெட்ட எண்ணத்துக்குள்ளே போகாது. அப்போ நல்ல வளர்ச்சியை மட்டும் யோசிச்சிங்கன்னா பாசிட்டிவ் எனர்ஜி நல்லா கொடுக்கும். சுக்கிரன் போல் வளர்ச்சி கொடுப்போம் யாருமே இல்லை. நல்லா அவர் கூடவே உட்காந்து கையை பிடிச்சி கூட்டு போடுவார் டக்க டக்க டக்குன்னு. அதனால் தன லாபத்தை கொடுக்கக்கூடிய இந்த சூழ்நிலையிலே தனத்தை பெற்றுக்கொள்வதற்காக வாய்ப்புகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் இந்த சுக்கிரனின் இந்த நிகழ்வானது உங்களுக்கு என்ன சொல்லுதுன்னா, எவ்வளவு தூரம் அம்பிகை சரண் புகுந்தால் அதிக வரம் பெறலாம்னு முண்டாசு கவி சொன்னதுனால நம்ம திருக்கடையூர் அபிராமி அம்மனை மனதிலே நினைத்து தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும்னு வேண்டிக்கிட்டிங்கன்னா எல்லாம் நல்லதே நடக்கும். வாழ்க வளத்துடன்.